சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. திமுகவின் ஆலமரம் சரிந்ததா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 60 நாட்கள் மட்டுமே உள்ளன. எந்நேரத்தில் வேண்டுமானாலும் எலெக்ஷன் தேதியை அறிவிக்கலாம். ஆனால் திமுக கூட்டணியோ தற்போது தடுமாறி கொண்டுள்ளது. தொடர்ந்து காங்கிரஸ், விசிக போன்ற மிக முக்கியமான கட்சிகள் திமுகவிலிருந்து வெளியேறப் போவதாக தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஆரம்பத்தில் திமுக கட்சியினை நம்பாதீர்கள், அவர்கள் பெரும் ஊழல்வாதிகள் என மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் தொடர்ந்து கூறிக்கொண்டிருந்தார். அதே போலதான் அவர்கள் மறைந்த பின்பு அதிமுக கூட்டணி உடைந்தது. அதனால் அதிமுக கூட்டணி உடைந்து சிதறிய பிறகு திமுகவுக்கே மக்கள் வாக்களித்தார்கள். ஆனால் தொடர்ந்து மக்கள் 525 வாக்குறுதிகள் ஆரம்பத்தில் திமுக கொடுத்ததே அது என்ன ஆனது என தற்போது கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் திமுக தரப்பிலிருந்தோ நாங்கள் கிட்டத்தட்ட 80% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியோ அதை நீங்கள் வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா என கேள்வி கேட்டுள்ளார். இதுவரை 5% கூட திமுகவின் அரசில் நிறைவேற்றவில்லை என்பதற்கு தங்களிடம் ஆதாரம் உள்ளதாகவும் எடப்பாடி கூறி வருகிறார். இம்முறை திமுகவின் முக்கிய அமைச்சர்களும் சிறை செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் ஊழலில் சிக்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எடப்பாடி பழனிசாமி, RN ரவி போன்றோர் திமுகவுக்கு எதிராக ஊழல் பட்டியல் நிறைந்த அமைச்சர்களின் பட்டியலை அமித்ஷாவிடம் சமர்ப்பித்து விட்டதாகவும் செய்திகள் வலம் வந்தன. தொடர்ந்து திமுக இம்முறை ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்படும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது. இதனால்தான் திமுகவின் ஆலமரமே சரியும் என்கின்ற விஷயம் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. தொடர்ந்து அனைத்து விஷயத்திலும் ஊழல், லஞ்சம் வாங்கிய திமுக அரசு இம்முறை ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாத சூழல் உருவாக்கி உள்ளது. இன்னொரு புறம் விஜய் அவர் காங்கிரசுக்கு கிட்டத்தட்ட 72 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் மற்றும் துணை முதலமைச்சர் பதவி என தங்கள் வசம் இருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கிறது. அதனால் திமுகவிலிருந்து முக்கிய கட்சிகளும் வெளியேறப் போகிறது. இதனால்தான் திமுக கட்சியே அஸ்திவாரமே சரிந்து போனதாக பார்க்கப்படுகிறது.